அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்காணொலியினூடாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றதன் பிறகு மதீனத்து தோழர்களுக்கு முதலில் கிடைத்த ஆண் குழந்தையாகிய நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பற்றிய ஓர் சிறு குறிப்பு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது 53வது வயதில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றார்கள். அங்கு ஹிஜ்ரத்து சென்றதன் பிறகு சுமார் 14 மாதங்கள் கிடைத்து பஷீர் என்கின்ற தோழருக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தைக்கு நுஅமான் என்று ஒரு அழகிய பெயரையும் சூட்டினார்கள். இந்த நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தாயின் பெயர் உம்ரா. இந்த உம்ரா நாயகி தனது குழந்தையை பெற்றெடுத்ததன் பிறகு தனது குழந்தையை சுமந்து கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை கையில் சுமந்து அந்த நுஅமான் நாயகத்திற்கு முத்தமிட்டு அந்த நாயகத்தினுடைய தாயினிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சொன்னார்கள்: யஈஷு ஹமீதா, புகழுக்குரியவராக புகழப்பட்டவராக இவர் வாழ்வார். வ யுக்தலு ஷஹீதா, இவர் ஷஹீதாக வஃபாத்தாகுவார், இவர் ஷஹீதாக்கப்படுவார். வ யதுஹுலுல் ஜன்னா, சொர்க்கத்திலும் நுழைவார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தூக்கி அன்னவர்களுடைய தாயினிடத்தில் இவ்வாறு சுப செய்தி சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத்தாகின்ற பொழுது நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு சரியாக 8 வயதும் 7 மாதங்கள் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹிஜ்ரி 58 ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹிஜ்ரி 65 என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தொட்டும் சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களில் சுமார் 114 ஹதீஸுகள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி உத்தமராக வாழ்ந்து ஷஹீதாக்கப்பட்டவர்கள்தான் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள்.